சார். பழைய தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி அதே சொன்னீங்களே. இல்ல அது இல்லாத சார். அதாவது மருத்துவ கல்லூரி இவர் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு உண்மையிலேயே எந்த வழக்கிலையாவது இருக்கிறதா? நீங்க வழக்கு தொடுத்தீங்க, ஏன் போய் வாபஸ் வாங்குனீங்க? அது பொய்யான நேரேட்டிவ். எப்படி இப்போ இன்றைக்கு ஒரு நேரேட்டிவ் கொடுக்குறாருல, ஒரு வலதுசாரி சிந்தனை. ஏங்க 11 மெடிக்கல் காலேஜை கட்டியவர் கேள்வி கேட்கலாம். ஒரு ஒன்றும் கட்டாம இந்த விதம் மட்டும் எடுத்து கட்டணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, உன் நிதி எப்படி கையாள முடியலையே அப்படிங்கிறத எடப்பாடியார் பேசுனதோட அந்த வீரியம் அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்த நேரேஷனை கொண்டு போய் அப்படி புகுத்துறது. யாரை பார்த்து கேட்கிறீங்க? எத்தனை கலை கல்லூரிகள், சட்ட கல்லூரிகள் இதை கட்டியவர் இந்த கேள்வியை கேட்கிறார். ஆனால் இந்த ஆட்சி காலத்துல ஒரு மருத்துவ கல்லூரி சொல்லுங்க. இல்ல அது கேட்கலாமா? யாரை பார்த்து கேட்கணும்னு ஒரு விவசாய நான் கேட்கிறேன் ஒரே நிமிஷம் நான் கேட்கிறது ஒரே ஒரு நிதி ஒதுக்குறது. இல்ல 2017 எப்படி ஒதுக்குறது தெரியல. ஒரே நிமிஷம் 2017ல இதே அதிமுக அரசாங்கம் இருக்கிறப்போ இதே முதலமைச்சராக அப்பொழுது இருந்த எடப்பாடி அவர் ஒரு கோவில் கட்டுறாரு இல்லையா? அது சரி, திமுக கட்டின கோவில் தவறுன்றது கல்லூரிங்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அதிமுக 11 மருத்துவக் கல்லூரிகளை கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை வைத்திருந்தது, 72 கலைக்கல்லூரிகளை கட்டி கொடுத்தது, சட்டக்கல்லூரிகள் 11க்கு மேல் கட்டி கொடுத்தது. இத்தனையும் செய்த கட்சி அதையும் செய்தது. ஆனால் நீங்கள் இதே மாதிரி இத்தனை கல்லூரிகளை இந்த திமுக அரசு செய்தது, அறநிலையத்துறை இதையும் எடுத்து செய்ததுன்னு சொன்னா அந்த விமர்சனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த வலதுசாரி சிந்தனை கல்வியை ஏன் சார் அவர் பேசுறதுக்கு முன்னாடி கல்வி எவ்வளவு முக்கியம், கல்வி எத்தனை முக்கியமானது, எல்லாவற்றையும் விட மேல ஒரு ஆண்டில் மட்டும் 80,000 கோடி கல்விக்கு ஒதுக்கிய அரசு அதிமுக அரசு. இந்த திமுக அரசுல அதிகபட்ச நிதி சொல்லுங்க. நாங்கள் நிதிக்கிய பிறகு இல்ல நிதி ஒதுக்கிய பிறகு இத்தனை ஆண்டுகளில் அந்த நிதியோட வால்யூம் இருக்கு பாருங்க. நாங்கள் நிதிக்கிய காலகட்டத்தில் அந்த நிதியோட மதிப்பு என்னைக்கு ஒப்பிட்டா லட்சம் கோடி ஒதுக்கிற அவங்க கேக்குறது ஒரே நிமிஷம். அப்படி நிதி ஆதாரத்தை கல்வி வளத்தை பெருக்கிய ஒரு இயக்கத்தை பார்த்து அவங்க கேக்குறது என்ன தெரியுமா அதிவீரப்பன்? அவங்க கேக்குறது கோவில் முக்கியம் பக்தர்களுக்கு, அதை தாண்டி கல்வின்றது எதிர்காலத்துக்கு முக்கியம் இல்லையா? திராவிட கட்சியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட அதிமுக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன அண்ணா வழி வந்த அதிமுக இந்த வார்த்தையை பேசலாமான்னு கேட்கிறேன். உங்களுடைய கேள்வியினுடைய அர்த்தம் என்ன? இத்தனை கல்லூரிகளை நான் கட்டினேன், ஏன் உங்களால இந்த நிதியை மட்டும் எடுத்து கட்ட முடிஞ்சது, மற்ற நிதி ஆதாரத்தை எங்க? இதுதான கேள்வி அந்த இதுல ஒளிஞ்சிருக்கிறது. இதுல எங்க வலதுசாரி சிந்தனை வந்துச்சு? இது கெட்டாத ஒருத்தர் கேட்டிருந்தா பரவாயில்ல சார். முதல் முறையாக முதலமைச்சராக வந்து இத்தனை கல்லூரிகளை தந்தவர் கேட்கிறார். ஏதோ ஏன்னா தானே இந்த நேரேட்டிவ் செட் பண்றது, ஆட்சிக்கு வந்தோடனே அமைக்கிறது, இந்த நேரேட்டிவ்லே வாழ்க்கையை ஓட்டுற கட்சி கிடையாது அதிமுக சார். நாங்க செஞ்சிருக்கோம் அவ்வளவு. அதே மாதிரி பட்டியலிட சொல்லுங்க, பட்டியலிட்டு பார்த்தீங்களா இவ்வளவு செஞ்ச நாங்க அறநிலையத்துறையிலிருந்து இப்படி கட்டியிருக்கோம் ஏன்னா சொல்ல முடியாது சார். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை 2 கோடினா நீங்க வாங்கிய கடன் இந்த 4 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. ஒரு குடும்ப அட்டைக்கு 2 லட்சம் தலையில் கடனை ஏற்றி வைத்திருக்கீங்க. நீங்க என்ன திட்டத்தை உங்களால் கொடுக்க முடியும்? அதை மறைப்பதற்கு இங்க பாத்தீங்களா இவர் இப்படி பேசுறார். ஏன் நீங்க திமுக பிஜேபியோட கூட்டணி வைத்து வாஜ்பாய் என்றால் கடையநல்லூர் பாய் என்று இருந்தார்கள், தெரு தெருவாக வாஜ்பாயும் திமுகவையும் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்று புலகாங்கிதம் அடைந்தீர்களே, அந்த புலகாங்கிதத்தில் இதெல்லாம் தெரியவில்லையா? புரியுது எனக்கு. அதுல ஒரே நிமிஷம், கோவையில நடந்த அந்த பிரச்சாரத்துல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசக்கூடிய அந்த டோன்ல இருந்து அவர் சொல்றாரு. சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அந்த டோன் மிக நீங்க சொல்ற இந்த விளக்கத்துல அந்த டோன்ல இல்ல சார். அதுதான் நான் சொல்ல வரேன். அவருடைய எண்ணம் மிக தெளிவாக இருந்தது. கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை அவரே சொல்றார். அதற்கு அடுத்து தொடர்ந்து இத்தனை கல்லூரிகளை நாங்கள் கட்டியிருக்கிறோம். கல்விக்கு எப்போதும் சார் சத்துணவு தந்து படிக்க வைத்து இன்றைக்கு பொறியியல் கல்லூரிக்கு தனி யூனிவர்சிட்டி கொடுத்து தமிழகத்தினுடைய கல்வி ஆதாரத்தில் முன்னோடி அளிக்கக்கூடிய ஒரு இயக்கம். அத அவங்க மறுக்கல. இல்ல சொல்ல வரேன். இல்ல அப்படி என்றால் அப்படி ரெக்கார்ட்ல இருந்த இல்ல சார், அப்படி இந்த பட்டியல்ல இருந்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததால மாறிட்டாங்கன்ற அதான் நேரேட்டிவ்னு சொல்றாரு. இவங்க சொல்வாங்க இப்ப சொல்றாருல அரசு சார்ந்த நிகழ்ச்சி அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருந்தது, சொத்து வரி அவங்க ஏற்ற சொன்னாங்க, நாங்க உயர்த்தல. நீங்க தான் பெரிய விவராச்சே, டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் வச்சிருப்பீங்களே, ஏன் ஏத்துறீங்க? ஏன் KN நேரு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கறதுன்னு சொன்னாரு, அதுக்கெல்லாம் காரணம் அவெல்லாம் நீங்க அரசியல் ரீதியாக இயங்க தெரியாது உங்களுக்கு? இல்ல அது வந்து வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு அரசு சொல்றதை அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்களா? உங்க அனுமதியோட நான் அவர்கிட்ட சுமன் கவி அவர் சொல்றதுல லாஜிக் புள்ளி இருக்கு இல்லையா? நாங்க 11 மருத்துவ கல்லூரியை கட்டி இருக்கிறோம், நிறைய கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறோம், அதுக்கான ஃபண்டை
நிதியிலிருந்து எடுத்து நாங்க பண்றோம். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணத்தை, கோவில் பணத்தை எடுத்து நீங்க கட்டுற அளவுக்கு நிதி ஆதாரத்தை குறைச்சிட்டீங்களேன்றார். அதான மெயின் டார்கெட். 11 மருத்துவக் கல்லூரிகளும் தகுதியற்ற, அதாவது போதிய இடவசதியற்ற மருத்துவக் கல்லூரிகள் அப்ரூவலே தப்புங்கிறது தான் இப்போ கேஸ் ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அது முற்றிலும் முரணான அதுல 4083 கோடி ரூபாய் பணம் எடுத்து ஊழல் நடந்திருக்கிறது. சுமன் இருங்க, லாஜிக்கா பாருங்க. அவர் நீங்க சொன்ன நெரேஷனை கண்டிப்பா உடைச்சிட்டாரு. ஏன்னா அவர் சொன்னது புள்ளி, நீங்க சொன்னது அது இந்துத்துவமயமா இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க அவருடைய பேச்சில இருந்து. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன பேச்சையும் முதலமைச்சருடைய விமர்சனத்திற்கான பங்குன்றதும் அது இந்துத்துவ ஐடியாலஜி கிடையாது, நிதி சம்பந்தமானதுன்னு விளக்கம் அளிச்சதுக்கு அப்புறம் நீங்க 11 மருத்துவக் கல்லூரியை கேள்வி கேட்கறீங்களே, இதுக்கான பதில் என்ன? இல்ல அதுதான் சொல்றேங்க. ஏங்க முதல்ல இப்போ இந்த அரசு, அதாவது அறநிலையத்துறை பணத்தை எடுத்து இதுக்கு செலவழித்தது அப்படிங்கிறதை பேசுவதே வலதுசாரி கண்ணோட்டத்தின் புள்ளியில இருந்தா ஒண்ணு புரிஞ்சுங்க. இன்னொன்னு இவர்களை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக இன்னைக்கு தங்களுடைய நிலை இழந்து இருக்காங்க. நீங்க பாஜகவின் கட்டமைப்புக்குள் சார் நீங்க பேசும்போது நான் நீங்க பேசும்போது இது அவருக்கான நேரம், அவருடைய அனுமதியோட தான் நான் உங்கள்ட்ட வந்தேன். இல்ல நீங்க ஏன்ட்ட இருந்து அவருக்கு பதிவே பண்ணல, அவர் குறுக்கிட்டு தான் என்கிட்ட இருந்து போனாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் குறுக்கிட்டு தான் வந்தாரு, நான் பேசவே இல்லை. ஆதாரம் இல்லாமல் அது அப்படி இவர் இப்படி வார்த்தை அலங்காரங்கள் கொண்டு ஏதாவது அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நீங்க பேசுறதுக்கு இந்த சிந்தனைக்கு ப்ரூஃப் இருக்கா? நான் ஒண்ணே கேட்டேன் சார், அதுக்கு பதில் வந்ததா? ஏன் பிஜேபி சொன்ன அனைத்தையும் ஏற்று இந்த அரசு செய்கிறதுன்னு கேக்குறேன். எங்கேயா போராடி அவர் பேசிட்டார். சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப வெளிப்படை. பிஜேபி சொன்னது எல்லாவற்றையும் செய்யல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 2152 கோடி ரூபாய் கல்விக்கான நிதி கொடுக்கப்படல இது வரைக்கும் இந்த அதிமுக தரப்புல இருந்து. அது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பணம் தானே. இவர்கள் என்னைக்காவது எடுத்து பேசியிருப்பாங்களா? நீங்க 4034 இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. 4034 கோடி இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. 4000 இல்ல மலுப்பறீங்க. 4034 கோடி ரூபாய் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்கல. அந்த பணத்தை கொடுத்து இவர்கள் என்னைக்காவது கேள்வி கேட்பாங்களா, போராடி இருப்பாங்களா? இல்ல உங்க அமைச்சர்கள் என்கிட்ட கேக்குறாரு சார். மா சுப்பிரமணியன் என்கிட்ட கேக்குறாரு, நீட்டுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நீங்க எங்களோட வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. நான் பேசுறது நீங்க தேவையில்லாம பேசல. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட இடையில தாக்குதல் வேண்டாம். அதான் சொல்றேன். ரொம்ப ஐடியாலஜிக்கலா பேசலாம். ஆதாரத்தோட போங்க, நான் டிராவல் இருங்க. அனுமதிக்கிறேன். அப்போ இவர் பேசுவது என்பது சித்தாந்த ரீதியாக முரண்பட்டு போய் பேசி கொண்டிருக்கிறார். நான் தான் சொல்றேன் பேச்சு இல்ல இல்லைங்க. அவர் சொல்றது சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அது அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய சித்தாந்த ரீதியாகவே மாறி போய் நீங்க டிராவல் பண்றீங்க. அந்த புள்ளியை தான் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி வந்து நிக்கிறார். இந்த ஒரு கேள்வி வச்சிருக்காருல்ல, கொஞ்சம் அமைதி கேளுங்க. அதிமுக காலத்துல ஆட்சி காலத்துல இத்தனை RSS மாநாடு நடந்துச்சா? இத்தனை முருகன் மாநாடு நடந்துச்சா? சரி, பிஜேபி இவ்வளவு ஒரு மதவாத ஒரு வலதுசாரி சிந்தனை கட்சி தானே. கருணாநிதிக்கு ஏன் சார் நாணயம் அவர்களை தாண்டி வேற யாராலும் விட முடியாதா? அதிமுக நாங்க கூட்டணியில இருந்தோமே, புரட்சி தலைவருக்கு நாணயம் விட்டாங்க, நாங்களே விட்டுக்கிட்டோமே, அங்கிருந்து யாரையும் கூப்பிடலையே சார். அப்போ யார் இந்த சித்தாந்த இணக்கம் யார்கிட்ட இருக்கு? சரி, தேர்தல் பத்திர விவகாரம் நீங்க என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். 450 கோடி வாங்கியிருக்கீங்க, பிஜேபி 1500 கோடி வாங்கியிருக்கு. யார் அந்த லைனப்பில் இருக்கிறது? அதிமுகவா? திமுக தானே. சரி, ரோட்ஸை பிரதமர் வராரு, இங்கே ஸ்டாலின் போறாரு, யார் அந்த பேட்டர்ன் அப்படி செயல்படுத்துறது? ஏன் இதுவரை நிதி கேட்க முடியாமல் இருந்தவர் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் ஊழல் ரைடு நடக்குது, ஈடி நடக்குது, ஓடோடி சென்றார் முதலமைச்சர். அங்க போய் என்ன பேசினார்? எவ்வளவு நிதி வேண்டும் என்று கேட்டார்? எந்த பத்திரிகையாவது செய்திருந்ததா? இல்ல நான் உடைச்சு கேக்குறேன். இல்ல நான் உடைச்சு கேக்குறேன். நான் சொல்றேன் இல்ல நீங்க எதிர்க்கிறீங்க, திராவிட சித்தாந்தத்துக்குள்ள இருந்து வரீங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் கேக்குறது என்னன்னா, ஒரு நிதி கோவில் நிதியா இருக்கட்டும், அந்த பணத்தை எடுத்து அந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்துக்குள்ள நம்ம செலவு பண்றது தவறுன்றத எந்த புள்ளியில இருந்து நீங்க அது தவறு கிடையாது சார். அதை மட்டும் வைத்தே ஒரே ஒரு கல்லூரி கட்டுவதுங்கிறது மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய நோக்கம். என்னன்னா, ஏன் உங்களால் நிதி ஆதாரத்தை கல்விக்கு நிறைய கல்லூரிகளை கொண்டு வர முடியவில்லை, கட்ட முடியவில்லை, இந்த ஒரு நிதியை மட்டும் காலி செய்யும் நோக்கில் செய்கிறீர்களோ என்கின்ற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. அப்போ உங்ககிட்ட கல்வி குறித்து சார் இன்னொன்று சொல்கிறேன் சார்,
7.5% இடஒதுக்கீடு கொடுத்தார் சார். ஏழை மாணவர்கள் பயன்படுறாங்க. திமுக ஆட்சியில் இத்தனை மருத்துவர்களையோ அல்லது இத்தனை பொறியாளர்களையோ இத்தனை கல்வியாளர்களையோ ஏழை, அதாவது பியூர் ஏழை குடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசு எங்கேயாவது உருவாக்கி கொடுத்ததா? ஒன்று, இது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த திட்டம் நல்லா இருக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2.5% கொடுப்போம் என்று சொன்னாரே, கொடுக்க முடிந்ததா? அப்போ கல்வி குறித்து அதிமுக கேள்வி கேட்பதற்கு இந்த திராவிட திமுகவுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை என்னுடைய பேசலாம்.